சொல்லுங்க வாங்க. நாளைக்கு காலையில் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஆண்டிவட்டி பகுதியில் வந்து ஆக்கிரமிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாயிருச்சு. அதனால் வந்து ஆக்கிரமிப்பை வந்து எடுக்கிறாங்க. இதை சேர்த்து இப்போ வந்து 4வது முறையாக வந்து ஆக்கிரமிப்பு எடுக்க வந்திருக்காங்க. இதை வந்து மிக சரியாக வந்து இவங்க ஆக்கிரமிப்பு எடுக்கலை. பாரபட்சத்தோடு வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அளந்து ஆரோ மார்க்கு போட்டு போயிருக்காங்க. அந்த ஆரோ மார்க்கெல்லாம் வந்து போடப்பட்ட இடத்துலலாம் நிறைய இடத்துல வந்து அழிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர இதை பொறுப்பாக வந்து கரெக்டாக இவங்க எடுக்கிற மாதிரி தெரியலை. இப்போ இவங்க எடுக்கிற ஆக்கிரமிப்புனால சிறு பெட்டிக்கடை இந்த மாதிரி இடங்கள் தான் பாதிக்கப்படுது. பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் இவங்க யாருமே தொடலை. இந்த ஆக்கிரமிப்பு வந்து மொத்தத்துக்கே வந்து வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த ஆக்கிரமிப்பு பாரபட்சத்தோடு இருக்கக்கூடிய அதிகாரியை நான் வன்மையாக வந்து கண்டிக்கிறேன். நான் இதை தமிழ்நாடு அரசுடைய கவனத்துக்கு வந்து கொண்டு செல்லுமாறு உங்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆக்கிரமிப்பை வந்து முறைப்படி வந்து மறுபடியும் அளந்து மிக சரியாக வந்து இந்த ஆக்கிரமிப்பை வந்து எடுத்தால் தான் வந்து போக்குவரத்தோடைய நெரிசல் வந்து குறையும், பொதுமக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இங்கே வந்து அடிக்கடி வந்து இந்த இடம் வந்து விபத்து பகுதியாக இருக்குது. அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு விபத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து ஆக்கிரமிப்பு வந்து முறைப்படி வந்து இதில் பாரபட்சம் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான்.